ஏலிம் தமிழ் திருச்சபை வழங்கும் வேதமே வெளிச்சம். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் 677வது பக்கம், சங்கீதம் 12வது அதிகாரம் 6வது வசனம். எடுத்தவர்கள் சத்தமாமேன்னு சொல்ல போறோம். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. The words of the Lord are pure words, like silver tried in a furnace of earth, purified 7 times. Purified 7 times. கர்த்தருடைய வார்த்தைகள், சொற்கள் எல்லாம் வேதம் சொல்லுகிறது மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்தமான சொற்களாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு வேத வசனம், word of the Lord. வேத வசனம். Today my sermon topic is word of the Lord. நல்ல கவனிங்க. எல்லாரும் ரொம்ப தெளிவாக இந்த வார்த்தைகளை உங்கள் இருதய பலகைகளை எழுதி கொண்டு போகும்படி நான் விரும்புகிறேன். ஆவியானவர் என்னிடத்தில் பேசும்படி ஏவப்பட்ட ஒரு வார்த்தை இது உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். வேர்ட் ஆஃப் த லார்ட், வேத வசனம். எல்லாம் சொல்லுங்க, வேத வசனம். கொலோசியர் 3:16 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாக இருப்பதாக. Let the word of God, Christ dwelleth in you richly in all wisdom. கிறிஸ்துவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமா இருக்கணும். அப்போ அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வேத புத்தகம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட ஒரு அன்பின் கடிதம். இது அன்பின் கடிதம். இந்த அன்பின் கடிதம் உங்களுக்கு நீங்கள் துக்கமா இருக்கிற பொழுது இதுல விட இருக்கு, நீ சந்தோஷமா இருக்கிற பொழுது இதுல விட இருக்கு, நீ குழப்பமா இருக்கிற பொழுது இதுல விட இருக்கு. உன் வாழ்க்கையில 24/7 உன் வாழ்க்கை தேவன் நியமித்த உன் நாட்கள் எல்லாவற்றிலையும் உன் வாழ்க்கை வேதம் எவ்வாறு சொல்லுகிறதோ அவ்வாறு தான் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு நீயும் ஒப்பு கொடுக்கணும். பிகாஸ் இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்றார், நன்மையும் தீமையும் இந்த உலகத்தில் நான் வைக்கிறேன். I have kept both good and evil on the earth and I have also given you wisdom to choose which way you can travel. நான் உனக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறேன். அந்த நன்மையாகிலும் தீமையாகிலும் நீ எதை செலக்ட் பண்ணி ஓடுகிறாயோ அதில் நீ ஓடலாம். அதற்கு உன் வாழ்க்கையில எல்லாவற்றிற்குண்டான எல்லா சூழ்நிலைகளுக்குண்டான விடையும் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. இந்த வேதத்தின் மீது உங்களுக்கு ஒரு தாகம் இருக்கணும். இந்த வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் இருக்கிற எல்லா 66 புத்தகங்களும் அது மண் குகையிலே புடமிடப்பட்டு செய்யப்பட்ட சுத்தமான வெள்ளிக்கு ஒப்பான வார்த்தை. அது இட் இஸ் a pure distilled word. சுத்தமான purified 7 times. இதுல எந்த மாசும் இருக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையில ஒரு குறையும் இருக்க முடியாது. God cannot be wrong. கர்த்தர் தவறுதலாய் இருக்க முடியாது. God cannot be wrong and his words cannot be wrong. There might be little errors, printing errors in the Bible. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் couple of errors என்ன அப்படின்னு பைபிள் ஸ்டடியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். printing errors, but Bible cannot be mistake. God cannot be mistake. கர்த்தர் ஒருபோதும் தவறுதலாய் இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தைகள் எல்லாம் மண் குகையிலே புடமிடப்பட்டவைகள். வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23-25 வசனங்களை வாசித்து பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை பேதுரு இந்த இடத்துல இந்த பகுதியில் எழுதி வைத்திருக்கிறார். 1 Peter chapter 1 verse 23 and 25. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உதிர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். For all people are like a grass and their glory is like the flowers of the field. The grass withers and the flowers fall, but the word of the Lord endures forever. The word of
the Lord endures forever. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் ஒரு வார்த்தையும் வாழ்க்கையில சொல்லி இருப்பார் என்றால் நிச்சயமாய் அது நடக்கும். மனுஷர் அவர் மனுஷனை போல பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, மனுஷனை போல மனம் மாறுகிற தேவன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ என்று வேதம் நம்மிடத்துல பறைசாற்றி பேசுகிறது. அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வேத வசனம் அது உயிருள்ள வார்த்தையுள்ள வசனங்கள். இந்த வேத வசனம் உன்னோடு கூட பேசும். இந்த வேத வசனங்கள் எல்லாம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16 17 வசனங்களை வாசித்து பாருங்கள். இட்ஸ் ஆல் இன்ஸ்பயர்ட் பை தி ஹோலி ஸ்பிரிட். இந்த வசனங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 40 தேவ மனுஷர்கள் பரிசுத்தவான்களை கொண்டு ஆவியானவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரமா எழுதப்பட்ட வார்த்தைகள். All the 66 books were written inspired by the Holy Spirit over 40 different authors. 40 different authors. 40 தேவனுடைய பரிசுத்தவான்களை கொண்டு ஆவியானவர் எழுதி கொடுத்த ஒரு அன்பின் கடிதம் இது. வேதம் சொல்லுகிறது இது இவைகள் எல்லாம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16 17 வசனங்கள் சொல்லுகிறது. 2 Timothy chapter 2 verse 16 and 17 goes, all scripture is given by inspiration of God and profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. underline the word தேவ ஆவியினால. தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறதுனால அதுல ஒரு மாசம் கிடையாது. because it's given inspired, because it's inspired, because it's written based on the inspiration of the Holy Spirit. You can't find any mistake. Even a single dot and single comma and single word, a single letter in the Bible cannot be wrong. எதுமே மாசா இருக்கவே முடியாது, தவறுதலா இருக்கவே முடியாது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. எதற்காக அருளப்பட்டு இருக்கிறது? தேவ மனுஷன், that is you and me, தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படியாகவும் அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் அவைகள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதா. கடிந்து கொள்ளுதல் என்ற ஒரு வார்த்தையை அநேகர் தவறுதலாய் புரிந்து கொள்ளக்கூடாது. It is not a condemnation, it is for correction. Hallelujah. ஆமென் சொல்லுங்களேன். அந்த வார்த்தை அப்படிதான் இருக்கு பாருங்க. பைபிள்ல அப்படி கொடுக்கல, கண்டம்னேஷன் கொடுக்கல. கடிந்து கொள்ளுதல்னு ஒண்ணு எடுத்து பல்ல கடிச்சிட்டு நாக்க போட்டுட்டு அப்படியே புல்பிட்ல நின்று கடிஞ்சு சொல்லக்கூடாது. நோ மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வருகிறது. இது ஏற்கனவே நான் பலமுறை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நாம் இந்த தேசத்துல இந்த நாட்களில கடிந்து கொள்ளுதலின் நாட்கள்ல நாம் இல்லை. நாங்க உங்களுக்கு தெளிவா சொல்றேன், ஆவியானவர் உங்களுக்கு சகலவித நற்கிரியைகளையும் உங்களுக்கு போதிப்பார். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அவர் போதிப்பார். உன் மேல கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவார். எல்லா விதமான காரியத்தையும் தேவன் செய்வார். ஆனா உன்னை அவர் கடிந்து கொண்டு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் போல உண்டாக்கி கொண்டு வருகிறவர் அல்ல. சபைக்கு வருகிற பொழுது you should not come with a guilty conscience. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். ஏனென்றா உன் கில்ட் எல்லாம் ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் நிறைவேற்றி விட்டார். சகோதரனே சகோதரியே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் தேவன், when God stood on when God died on the cross 2000 years before, he took away all the guilt from you, he took away all the curses from you, he took away all the sins from you forever, past, present and future. All that you need to do, just to believe that God has done, and he has done, and he has finished everything for me on the cross 2000 years before. எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு முடித்து இருக்கிறார் என்ற விசுவாசம் உனக்கு இருக்கணும். ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க கடிந்து கொள்ளுதல், உடனே இந்த வார்த்தையை கோட் பண்ணிடுவாங்க. நோ, அது ஆங்கிலத்தில் அழகா இருக்கு. It is for correction. Correction and condemnation is totally different, two different meanings. Correction, உன்னை கரெக்ட் பண்ணி நீ ஓடுகிற பொழுது சேட்டலைட் நேவிகேட் போடுகிறது. டேக் ஆன் யுவர் நெக்ஸ்ட் ரைட் on 5 minutes on 100 yards, after 100 yards take right அப்படினு சொல்றோம். ஆனா டேக் ரைட் எடுக்கல, அடுத்து நம்ம பாஸ் பண்ணிட்டு போய்ட்டோம். உடனே சொல்லுது it is okay, recalculating, take a right next time, take a left next time. அப்படி கரெக்ட் பண்ணி நீ போக வேண்டிய அந்த அக்கறைக்கு என் தேவன் உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஹalleluya, praise the Lord. இவைகள் எல்லாம் நீதியை படிப்பித்திருக்கு. நீதி என்றால் என்ன? தேவனுடைய நீதி அல்ல, உன்னுடைய நீதியை அல்ல, தேவனுடைய நீதியை. என் வேதம் சொல்லுகிறது கரெக்ஷன் என்று சொன்னா ஏசாயா 61ஆம் அதிகாரம் ஞாபகம் வருகிறது. என் தேவன் எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்? குயிக்கா வாசிட்டு நான் இன்னொரு வேத ஆழங்களுக்குள்ள நான் செல்ல விரும்புறேன். எடுத்து வாசிங்க. ஐசையா, புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 61 verse first 2 verses. யாராவது சத்தமா எனக்காக வாசிங்க, இல்ல நானே வாசிக்கிறேன். இருங்க. புக் ஏசாயா 61வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்.
கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், புரியாதவர்களுக்கு இது புரிந்து கொள்ளட்டும். அந்த கண்டம்னேஷன் அப்படின்னு சொல்ற பொழுது உங்களுக்கு டக்குன்னு இந்த 2 ஸ்கிரிப்சர் ஞாபகம் வந்துடணும். ஆமென். சுவிசேஷத்தை அறிவிக்கும்படிக்கு கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். This is about Jesus Christ. God's anointed to preach the gospel. வேதம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கொண்டு வரவும், கட்டுண்டவர்களுக்கு கட்டை அவிழ்த்தவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தின் நம்முடைய தேவன் நீதியும் சரி கட்டும் நாளையும் கூறவும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாராம். நல்ல கவனிங்க, இது ஏற்கனவே நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், பட் மறுபடியும் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமென். இது உங்க இருதய பலகையில இன்னைக்கு நல்ல ஆழமா எழுதப்படுவதாக. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இப்பேற்பட்ட காரியங்களுக்காக தான் அபிஷேகம் பண்ணப்பட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, லூக்கா 18ஆம் அதிகாரம், அதே 61 குறிச்சிக்கங்க, லூக்கா 18ஆம் அதிகாரத்தை குறிச்சு கொள்ளுங்க. அதுல லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், லூக்கா 4, the gospel book of 4 chapter 18. அதே வார்த்தையை ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் தேவாலயத்துல நின்று, இங்க பாருங்க, தேவாலயத்துல நின்று இந்த ஏசாயா எழுதின ஆகமம் இந்த தோல் சுருளை எடுத்து ஆண்டவர் படிக்கிறார். பாருங்க, எல்லாம் படிக்கிறார் ஆண்டவர், எல்லாரும் கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அதே காரியங்கள் தான் பாருங்க. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாகும் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களுக்கு 4 விடுதலையை கொடுக்கவும், 5வது கர்த்தருடைய அனுகிரக காலம். ஆங்கிலத்தில் இப்படியா இருக்கும் in Bible, it is acceptable year of the Lord. In other terms, grace period. என் வேதம் சொல்லுகிறது அனுகிரகத்தின் காலம். நீங்களும் நானும் அனுகிரகத்தின் காலத்தில் இருக்கிறோம். அனுகிரகத்தின் காலம் என்று சொல்லிட்டு ஏசாயா 61ல இன்னொரு வார்த்தை இருக்கிறது. அவர் எதற்காக அனுப்பப்பட்டாராம்? ஏற்கனவே தெரிஞ்சவங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு. நீதியை சரி கட்டவும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க. ஏசாயால நீதியை நல்லா கவனிங்க, நீதியை சரி கட்டவும் ஏசாயால ஒரு வார்த்தை இருக்கு. ஆனா அன்பான சகோதரனே சகோதரியே, the Isaiah book of Isaiah was inspired, it was written by the prophet Isaiah based on the inspiration of the Holy Spirit. கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாய் பரலோகத்தில் நடக்கக்கூடிய ஊமைகளை அவன் எழுதி வைத்து கொடுத்திருக்கிறான். அந்த தோற்சுருளை தேவ ஆவியானவர் இந்த பூமியில ரியாலிட்டியில் இருக்கிற பொழுது இயேசுவானவர் படிக்கிற பொழுது படிக்கிறார். படிச்சிட்டு acceptable year of the Lord, that comes on the 5 means grace, அனுகிரகத்தின் காலம். முடிச்சிட்டு அவர் தேவ நீதி என்பதை படிக்க வேண்டும். ஏனென்றால் தோல் சுருள் அப்படிதான் சொல்லுகிறது, தேவ நீதியை படிக்க வேண்டும். நீங்க நல்லா பாருங்க. ஆனால் என் வேதம் சொல்லுகிறது அனுகிரக காலத்தையும் என்ற வருஷத்தை பரிசுத்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்ற எழுதி இருக்கிற இடத்தை அவர் கண்டு, it means he saw what's going to come after. அவர் கண்டு, வேதம் சொல்லுகிறது, அவர் அந்த வாசித்து அந்த புத்தக சுருளை அவர் சுருட்டி விட்டாராம். சுருட்டி விட்டு, கவனிங்க, சுருட்டி விட்டு வேலைக்கார இடத்துல கொடுத்து, பணிவிடைக்கார இடத்துல கொடுத்து அவர் அமர்ந்து விட்டாராம். It means he did not read the judgment of God. He did not read the judgment of God. தேவன் சுருட்டி வைத்ததை மனிதன் ஓபன் பண்ணுவதற்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது சகோதரனே சகோதரியே. இந்த புத்தக சுருட்டி வைத்த அந்த புத்தக சுருளை, இந்த சுருட்டி வைத்த அந்த புத்தக சுருளை ஒருவர் வந்து ஓபன் பண்ணுவார். அதைதான் திவ்ய வாசகனாகிய யோவான் தரிசனத்தில் பத்மு தீவில தேவனுடைய ஆவியானவரால தரிசனம் கண்டு அவன் எழுதி வைக்கிறான். ஆட்டுக்குட்டியானவர் வந்து இந்த சுருளை ஓபன் பண்ணுவாராம். Hallelujah. I love the word. I love the word. I love the word. அன்பான சகோதரனே சகோதரியே, அந்த தேவ நீதியை இந்த அனுகிரக காலத்துல படிக்க கூடாது. இந்த அனுகிரக காலத்துல இந்த தேவ நீதி is not applicable. It's not applicable. The judgment of God is not applicable during the acceptable year of the Lord, that is the grace period. அது ஒரு நாள் வரும். இந்த 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 வார்த்தை நிறைவேறுதல் ஒரு நாள் நடக்கும். That's going to happen only we all departed from the heaven, from earth and to heaven, and we will be in the God's glory. தேவனுடைய மகிமையில் இருக்கிற பொழுதுதான் God will come and open the surul. தேவ ஆவியானவரால
அவர் அந்த வார்த்தை நிறைவேறுதல் நடக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து வருவார். வந்து அந்த புத்தக சுருளை அந்த புத்தக சுருளை திறப்பதற்கு நான் ஒருவரை கண்டேன், அவர் பாதம் இவ்வண்ணமா இருக்கிறது, அவர் கண்கள் இவ்வண்ணமா இருக்கிறது என்று சொல்லி அவன் தேவனை வர்ணித்து எழுதுகிறான். இதோ அந்த ஆட்டுக்குட்டியானவர் அந்த புத்தக சுருளை ஓபன் பண்றார். Because Bible says he has got the key. அவரிடத்தில் அந்த திறவுகோல் இருக்கிறது. ஆகவே சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையின் மேல உனக்கு ஒரு தாகம் இருக்கணும். வேத வசனங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வேத வசனத்தை நீ தியானிக்கிற பொழுது சும்மா சாதாரணமா படிக்கிற புக்கு மாதிரி படிக்க கூடாது. உன் மனக்கண் திறந்து இந்த வேத வசனத்தின் ஆழங்களை நீ இப்ப புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது அன்றைக்கு நாம எல்லாரும் சொல்றோம் இல்லையா, சங்கீத சாமுவேல் சின்ன, நம்ம எல்லாரும் வேத வசனத்தை கேட்பதற்கு முன்பாக நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, ஆண்டவரே இதோ எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம். சின்ன சாமுவேல் சொன்னானே, கர்த்தாவே நீர் பேசும் அடியேன் நான் கேட்கிறேன் என்று சொன்னது போல, அவன் சின்ன சாமுவேல் இருந்த நாட்கள்ல வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள், அந்த சாமுவேல் ஏலியின் இடத்துல, அந்த சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான் ஏலியின் இடத்துல தேவனுடைய ஆலயத்தில் அவன் வளர்ந்து கொண்டிருந்தானாம். வேத வசனம் பஞ்சமா இருந்ததா. வேதம் சொல்லுகிறது பிரத்யட்சமான தரிசனம் இல்லை, பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. In those days the word of the Lord was rare in those days. பிரத்யட்சமான தரிசனம் இல்லை, கர்த்தருடைய வசனம் அந்த நாட்களில் அபூர்வமா இருந்ததாம். ஐயா நல்லா கவனிங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு மறுபடியும் வரும். நமக்கு கிடையாது, இந்த பூமிக்கு வரும். வேதம் சொல்லுகிறது ஆமோஸ் அதிகாரத்துல, the book of Amos chapter 8 verse 11 goes like this, behold the days are coming says the Lord, that I will send a famine of the land on the land, not a famine of bread nor the thirst for water, but hearing the word of God. கர்த்தருடைய வசனம் இந்த பூமியில பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு ஒரு பஞ்சம் உண்டாகுமா பூமியில. அந்த பஞ்சதன்னைக்கு நம்ம இருக்க மாட்டோம், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுதே அனுகிரகத்தின் காலம், இப்பொழுதே ரட்சிப்பின் நாள், அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவர் சொல்றார். ஆமேன், சத்தமா ஆமேன் சொல்லுங்களேன். சரிங்க, வேதம் சொல்லுகிறது, வேதம் அநேக ஓமைகளை கொண்ட ஒரு புத்தகம். அநேக டைப்பாலஜி வேதத்துல உண்டு, அநேக உருவகங்கள் வேதத்திலே உண்டு. இன்றைக்கு இந்த வேத வசனம் எவ்வாறு உருவகப்படுத்தப்பட்டு அநேக உருவகங்கள் உண்டு. There are many typology for the God's word. இந்த வேத வசனத்துல எவ்வாறு உருவகங்கள், எப்பேற்பட்ட உருவகங்கள் இருக்கிறது என்று கிட்டத்தட்ட ஒரு 6-7 உருவகங்களை உங்கள் மத்தியில பேச விரும்புகிறேன். I'm going to explain nearly, if we have a time, about 6 or 7 different typology or different types. எவ்வாறு வேதத்தினுடைய உருவகங்கள் வேதத்தில் இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவது எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நீங்க அந்த டிஸ்பிளேவும் போட்டுக்கலாம். முதலாவது எரேமியா 23வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. First turn your Bible into Jeremiah chapter 23 verse 29. The book of Jeremiah chapter 23 verse 29. என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறதல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். Is not my word like a fire, says the Lord, and like a hammer that breaks the rock in pieces. ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை அது அக்னியான வார்த்தை, அது அக்னியான வார்த்தை. உபாகமம் பழைய ஏற்பாட்டுல ஒரு வார்த்தை உண்டு. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம், உன் தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். In the Old Testament, Deuteronomy chapter 4:24 says like this, for the Lord of your God is a consuming fire. அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். பாஸ்டர், இது Old Testament பாஸ்டர், New Testamentக்கு இது ரெஃபரன்ஸ் இருக்கா என்று சொன்னீங்க அப்படின்னா, again the same word is repeated in Hebrew chapter 12 verse 29. For our God is a consuming fire. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் பட்சிக்கிற அக்னி. ஒரு உருவகம் வேதத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் பட்சிக்கிற அக்னியா. என்னுடைய வார்த்தை சொல்றார், என் வார்த்தை அது பட்சிக்கிற அக்னி. இட் வில் கன்சியூம். முட்செடியில இருக்கிறார். முட்செடியில முன்பாக மோசே இருக்கிறான். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம். அது எரிந்து, பச்சை முச்செடி எரிந்து கொண்டு இருக்கிறது.
அது எரிந்து கொண்டு இருக்கிறதே பச்சை முச்செடி, என்ன இது அபூர்வம் என்று சொல்லி அவன் அதனண்டையில கிட்ட போக முயற்சி எடுக்கிறான். ஆண்டவர் சொல்றார், உன் பாதத்தில் இருக்கிற பாதரட்சியை நீ கலட்டு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி. இட் மீன்ஸ் man did not have access to the presence of God. மனுஷன், பாவ மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்திற்கு போக முடியாது. அவன் பாவம் என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறது, பாவி என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. He could not come. Remove the sandal. It means self righteousness. All your filth. You can't come to me. அவன் ரிமூவ் பண்ணிட்டு அவன்கிட்ட போறான். அங்க பச்சை முச்செடி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. என் வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல இருந்து கர்த்தர் பேசினார். That's Jesus Christ. அந்த இடத்துல இருந்து கர்த்தர் பேசினார். அக்னியிலிருந்து கர்த்தர் பேசுறார். என் பைபிள் சொல்லுது, அவர் அக்னி, அவர் பட்சிக்கிற அக்னி. He's a consuming, his word is consuming fire. It will consume anything. இப்போ அந்த consuming fire என்ன பண்ணுமா? மண் பாத்திரத்தை உறுதிப்படுத்துமா. Fire hardens clay. நானே இது எல்லாமே பைபிள்ல உருவகத்தோடு தான் உங்க மத்தியில பேச விரும்புறேன். எல்லாத்துக்கும் பிப்ளிக்கல் ஸ்கிரிப்சர் சப்போர்ட்டா நான் உங்களோட பேச விரும்புறேன். பாருங்க, அதாவது ஃபயர் நிறைய காரியங்களை பண்ணும், ஆனா பைபிள் ரிலேட்டடான ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில நான் பேச விரும்புறேன். ஃபயர் ஹார்டன்ஸ் கிளே, மண் பாத்திரத்தை உறுதிப்படுத்தும். கவனிங்க, என் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் குயவன், பரம குயவன். நாம் எல்லோரும் அவருடைய கரத்துல களிமண்ணாய் இருக்கிறோம் என்று ஏசாயா 64:8 சொல்லுகிறது. He is a potter and we are all clay in his hand. மண்ணாய் இருக்கிறோமா. நல்லா கவனிங்க, ரொம்ப நாளைக்கு முன்பாக நான் ஒரு பிரசங்கத்தை எடுத்தேன். அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. குயவனின் களிமண். எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? யார் ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் நல்லா உயர்த்துங்களேன். இல்லைன்னா நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறது நல்லது தான் சபையில். வெரி ஃபியூ இல்லையா? அப்போ சரி, இஃப் காட் வில்லிங் மறுபடியும் அதை நம்ம பேசலாம் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸில். குயவனின் களிமண். வேதம் சொல்லுகிறது, அவர் குயவனாம், நாம் களிமண்ணாம். எரேமியா அழகாய், எரேமியாவுக்கு தரிசனம் உண்டாகி. ஐ லவ் த வேர்ட், ஐ லவ் த புக் ஆஃப் ஜெர்மையா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி. அப்படியே அந்த வேர்டை டைப் பண்ணி பாருங்க. எல்லா இடத்துலையும் கர்த்தர் அவனோடு கூட பிரத்யேகமாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். எரேமியாவுக்கு உண்டாகி, மகனே நீ குயவனிடத்துல நீ போ. குயவனிடத்துல போகிற பொழுது அந்த குயவன் மண்பாண்டத்தை பிசைந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அப்படியே காட்சியை பார்க்கிறார். எரேமியா புக் ஆஃப் ஜெர்மையா சாப்டர் 18. அப்படியே அவன் வரைந்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, when he was making a pot, the potter was making a pot. திடீர்னு வேதம் சொல்லுகிறது, அந்த மண்பாண்டம் குயவனுடைய கரத்துல கெட்டு போயிற்று. கெட்டு போன பாத்திரம் என்று சொல்லி அதை ஒதுக்கி தள்ளிடல. வேதம் சொல்லுகிறது, அந்த குயவன் மறுபடியுமாய் அதை எடுத்து அதை மீண்டுமாய் தன்னிஷ்டப்படி வணைந்து கொண்டானாம். இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிதாங்க. our life was like that. Our life was a disaster like that. We were given up totally, we were let hopeless. நீ தனிமையில, நான் இருந்த தனிமையில இந்த தேசத்துல அப்படிதான். நம்மளுடைய வாழ்க்கையில பாவம், பிரச்சனை, போராட்டம் இப்படிதான் தனிமைப்படுத்தும். நம்ம நினைச்சோம் குயவன் கையில இருந்து நான் கெட்டு போன பாத்திரமாய் மாறிட்டேன். ஆனா பரம குயவன், நீ கெட்டு போன பாத்திரம்ட்டு உன்னை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்லங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, அணுகிற காலத்தில் நீயும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். I'm overwhelming whenever I preach this word. அணுகிற காலத்தில் இருக்கிறோம் நீயும் நானும். தேவன் நீதியை சுருட்டி கையில கொடுத்துட்ட தேவன் எவ்வளவு நல்ல தேவனுங்க. உண்மையிலையும் என் மேலையும் அந்த தேவன் நீதி கோபாக்கினை வராதபடிக்கு அவர் தன்னை தானே பலியாய கொடுத்தார். கொடுத்துட்டு, மகனே, I know your life is disaster. I know நீ கெட்டு போயிட்ட, எனக்கு தெரியும். நீ சீச்சி இந்த பழம் புளிக்கும், நீ வேணாம் எனக்குன்னு சொல்லி என் தேவன் உன்னை உதறி தள்ளாமல் அந்த குயவன் அப்படியே எடுத்தானாம். மறுபடியுமாய் வணைந்து கொண்டானாம். மறுபடியுமாய் வேதம் சொல்லுகிறது, தன்னிஷ்டப்படி வணைந்து கொண்டானாம். வாவ், ஐ லவ் தி வேர்ட். தன்னிஷ்டப்படி வணைந்து கொண்டானாம். இன்னைக்கு உன் வாழ்க்கையும் அப்படிதாங்க இருந்தது, என் வாழ்க்கையும் அப்படிதான் இருந்தது. ஒரு காலத்துல கெட்டு போய் இருந்தோம், பாவத்துல மரித்து போய் இருந்தோம். இந்த உலகம் வேணாம்னு சொல்லின பொழுது என் தேவன் தாங்க உன்னை தேடி வந்தார். அந்த பரம குயவன் உன்னை புறம்பே தள்ளவில்லை. என் வேதம் சொல்லுகிறது, அவ்வாறு வணைந்த தேவன் என்ன பண்ணாரா, அவ்வாறு வணைந்து அந்த குயவனுடைய காரியங்களை எல்லாம் நாம் பார்ப்போம். அந்த குயவன் அந்த பாத்திரத்தை வணைந்து விட்டு அப்படியே அழகா வணைஞ்சிட்டு சும்மா எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுத்துட மாட்டான்.
வேதம் சொல்லுகிறது, குயவனுடைய காரியத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது வேதத்தின் ரகசியங்களையும் அதிலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். குயவன் அந்த பாத்திரத்தை செய்து விட்டு நெருப்புல வைப்பான். ஏங்க நெருப்புல வைக்கிறான்? அப்படியே மண் சட்டி எடுத்துட்டு வந்து சோறு போட்டு சாப்பிட முடியுமா? குழம்பாக்கி சாப்பிட முடியுமா? மீன் குழம்பு வைக்க முடியுமா மண் சட்டியில? முடியாது, முடியாது. என் மனைவி அழகா ஒரு மீன் குழம்பு வைப்பா. என் மனைவி ரொம்ப டேஸ்டா. அது மாதிரி மண் சட்டியில மீன் குழம்பு வைக்க முடியுமா? முடியாதும்மா, முடியாது சகோதரனே. அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறுதான் ஆண்டவர் உன்னை உருவாக்குறார். போராட்டத்தின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில நீ ஒரு மண்பாண்டமாய், நீ நான் இப்படிதான் இருப்பேன், அப்படிதான் இருப்பேன், இப்படிதான் இருப்பேன், நீ வணைஞ்சு கொடுக்காம இருந்த, அது வணைந்து கொடுக்கல அந்த மண்ணு. ஆனால் அதனாலதான் அது கெட்டு போயிடுச்சு. இப்போ தன்னிஷ்டப்படி அவர் வணைந்து அழகாய் அந்த மண் குகையில் எடுத்து வச்சுட்டு ஆண்டவர் உன்னை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறாராம். கர்த்தருடைய வார்த்தை உன்னை உறுதிப்படுத்தும். The word of God will strengthen you. will strengthen you. அதனால தான் பாருங்க, சபைக்கு வரோம், சபைக்கு வந்து முடிஞ்சு போறப்ப, பாஸ்டர் என்னன்னு தெரியல பாஸ்டர், சபைக்கு வருகிற பொழுது ரொம்ப உற்சாகமா வரேன், அப்படியே ஒரு எதிர்பார்ப்போடு வரேன், போகிற பொழுது சோகத்தோடு வந்தேன், போகிற பொழுது ரொம்ப உற்சாகத்தோடு, உறுதியோடு, மன தைரியத்தோடு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற உறுதி மனநிலையோடு நான் போறேன். எப்படி? Because of the word of the Lord. Because the word of the Lord will make you strength. உன்னை அப்படியே உறுதிப்படுத்தும், பலப்படுத்தும், உன்னை வணைந்து கொள்ளும். That is the power of the Lord. That is the power of this word. அடுத்து பாருங்க, அடுத்து fire என்ன பண்ணுமா? It will soften the wax. இதுக்கு பேரு மனதுருக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம டிஜே ஐயா லட்சம் அவர் கூப்பிட்டார் அப்படின்னாருன்னா, அவர் மீட்டிங் சொன்னாவே, தீவுத்திடல்ல, சென்னை இதுல எல்லாம், மெட்ராஸ்ல எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன லட்சக்கணக்கான ஜனங்க. அவர் சும்மா பேசிட்டே இருக்கிறாருங்க, சும்மா சாதாரணமா தான் பேசுறாரு. அவர் பேசுறதை கேட்டாவே கண்ணில் தண்ணி வருது. ஏன்? மனதுருக்கம். The word of the Lord will melt you. எல்லா கடினமான உள்ளத்தையும் உருகச் செய்யக்கூடிய வல்லமை இந்த தேவ வார்த்தை கொண்டு. பாவத்தின் கடினத்திலிருந்து, சுய நீதியின் கடினத்திலிருந்து, உலகத்தினுடைய கடினத்திலிருந்து, all the worldly things is making you stubborn. நீ சொல்லலாம், நான் உறுதியான ஆளு, என் கண்ணுல இருந்து தண்ணி வருமா, யாரை என்ன அள வைக்க முடியாது என்று சொல்ல, நீ வந்து just come and sit and listen the word of God very carefully, my brothers and sisters. உலகம் செய்யக்கூடாததை, மனுஷர்கள் செய்யக்கூடாததை இந்த வேத வார்த்தை உன்னை அப்படியே மெழுகு போல உருக்கிடும். That is why Bible says the word of the Lord is consuming fire. அடுத்து பாருங்க, அதான் அடுத்து பாருங்க, வேதம் சொல்லுகிறது பொன் அக்னியினால சோதிக்கப்படுவது போல விசுவாசமும். வேதத்துல பைபிள்ல நீங்க அழகான ஒரு வார்த்தை உண்டுங்க. முதல்ல சொன்னேன் fire will harden the clay. ரெண்டாவது ஒரு வார்த்தை சொன்னேன் fire will melt the wax. மூன்றாவது ஒரு வார்த்தை சொன்னேன் fire purifies gold. வேதத்துல அழகான ஒரு வார்த்தை உண்டு. என்ன தெரியுமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினால சோதிக்கப்படும். வேதத்துல பொன் அப்படின்னா அழகான ஒரு ஸ்ட்ரைட் கம்பேரிசன் என்ன தெரியுமா? யுவர் ஃபெய்த். உன் ஃபெய்த் அப்படின்னு அர்த்தம். அழிந்து போகிற பொன் அக்னியினால சோதிக்கப்படுமா? எவ்வளவுக்கு எவ்வளவு பொன் அக்னியினால சோதிக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது பியூரிஃபை ஆயிடும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ரையல்ஸ் நீ கோ த்ரூ பண்றியோ, எவ்வளவுக்கு எவ்வளவு போராட்டத்தின் மத்தியில நீ போகிறியோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு விசுவாச சோதனை உனக்கு உண்டாகிறதோ, கர்த்தர் உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாருன்னு அர்த்தம். உன்னை ஆண்டவர் நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போயிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். யூ ஷுட் ஆல்வேஸ் பிலீவ். நான் அதுக்கு தான் போன முறை நான் ஒரு வார்த்தையை மார்க் 4ஆம் அதிகாரத்துல when I preached about the Mark chapter 4, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அந்த வார்த்தை சொல்ற பொழுது நான் சொல்றேன், ப்ராமிஸ் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவோம். 4ஆம் அதிகாரத்துல சொன்ன ப்ராமிஸ் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம். இடைப்பட்ட நாட்கள்ல நடக்கிற பிரச்சனை பாருங்க, புயல், போராட்டம், கொந்தளிப்பு, எவ்வளவு பிரச்சனை பாருங்க. Whenever you go through, நான் போன முறை அதான் சாமிஸ்ட் சொன்ன மாதிரி தான் சொல்லணும். Thank you Lord for all the afflictions that you allowed me to go through. God will allow the trials and temptations for you to go through these kind of trials and temptations, my brothers and sisters.
ஏன் தெரியுமா? உன்னை டெஸ்ட்ராய் பண்ணுவது கிடையாது. நீ இன்னும் அவருடைய அதிகமாய் அவர் அறிகிற அறிவில வளரணும், இன்னும் பரிசுத்தமாய் மாறணும், இன்னும் நல்ல புடமிடப்பட்ட அக்னியை போல, ஒரு பொன்னை போல, அக்னியில புடமிடப்பட்ட பொன்னை போல நீ உறுதியாய் அவருக்காக இருக்கணும் அப்படின்றதுதான் என் தேவன் விரும்புகிறார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, God's word or like a fire consume, it will consume everything, it will consume all your sickness, it will consume all your sin, it will consume all your sinful nature, self righteousness, all the stumbling blocks that's stopping you not to come into the presence of God. One bush, one word of God, it will consume. Bush, it will consume. It has a power, it is a consuming power. உனக்கு விடுதலை வேணும்னா, இப்பேற்பட்ட உலக பிரகாரமான காரியத்திலிருந்து விடுதலை வேணும்னா, no remedy one except only one thing, just read the word of God. Just read the word of God. The word of God, know the word of God. The word of God will set you free. Know the truth will set you free. இந்த சத்தியத்தை அறிந்து கொள். இந்த சத்தியம் சகடத்தில் இருந்து உன்னை விடுதலையாக்கி விடும். ஆமென் சொல்லுங்களேங்க. ஹalleluya. அடுத்து பாருங்க, fire will burn our heart for God. இதுதாங்க ஹங்கர்ங்க. இது வந்து ஒரு burning desire. நீங்க இந்த மாதிரி அனுபவத்தில் எத்தனை பேர் போயிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் போயிருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை உங்க இருதயத்தில் வந்துடுச்சு அப்படின்னா, உன்னுடைய மனக்கண், உன்னுடைய சரீர பிரகாரமான கண்கள் அல்ல, உன் மனக்கண் ஓபன் பண்ணி, அதான் எம்மாவூர் சீஷர்கள் ஆண்டவரை சரீர பிரகாரமான கண்கள் அடைக்கப்பட்டிருந்ததுனால பார்க்க முடியல. அதே ஊமைகளை ஆண்டவர் பேசுகிற பொழுது லூக்கா 24, 45, 46, 47 வசனங்கள் அடிக்கடி சொல்ற வசனங்கள், மனதை திறந்தாராம். God opened their minds. அந்த மைண்ட் ஓபன் பண்ற பொழுது, இந்த வார்த்தையின் ஆழங்களை நீ அறிந்து கொள்ளுகிற பொழுது உன்னால சும்மாவே இருக்க முடியாது சகோதரனே சகோதரி. The word of God, எத்தனை பேருக்கு இந்த அனுபவத்துல நீங்க போனீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கிற பொழுது ஒரு burning desire உனக்குள்ள உண்டாகும். ஏதாவது ஆண்டவருக்கு நான் செய்யணும், இந்த வார்த்தையை நான் யார்கிட்டயாவது நான் போய் சொல்லணுமே, நான் பாவத்திலிருந்து விடுவித்த என்ன இந்த வார்த்தை, இந்த சத்தியத்தின் வார்த்தைகளை நான் மற்றவங்களிடத்துல நான் போய் சொல்லணுமே. என் ஜனங்கள் வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத எத்தனையோ ஜனங்கள் இந்த தேசத்துல, லண்டன்ல அழிந்து கொண்டிருக்கிறார்களே. லெட் மீ கோ, நான் போய் சொல்லட்டும் இந்த சுவிசேஷத்தை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, you cannot stand the gap between God and human. நீ மிடில்ல நிக்க முடியாது. God stood 2000 years before, and then you say you should carry to the people, my brothers and sisters. ஒரு burning desire உனக்குள்ள. நான் இந்த தேசத்துக்கு வருகிற பொழுது ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் பெருசா இங்கிலீஷும் பேச தெரியாது, நாங்கள் ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஃபேமிலியில் வளர்ந்தவங்க தான், ஆனால் ரொம்ப பெருசா இங்கிலீஷ் born brought up in இங்கிலீஷ் அப்படியே அந்த மாதிரி ஸ்டைல்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப, நான் திக்குவேன் பேசுறப்போ, எனக்கு பேசவே தெரியாது, எனக்கு ஸ்டேஜ் ஃபியர், யார்ட்டையும் நின்றெல்லாம் பேசலாம் தெரியாது. எனக்கு யார்கிட்ட பேசணும்னா ஓடிடுவேன். என் பிள்ளைக்கு, என் ரேச்சலுக்கு அப்படிதான் இருக்கிறா, அதே மாதிரி மாறணும், ஜெபம் பண்ணணும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சென்சிட்டிவான ஆள். நான் மற்றவங்ககிட்டலாம் பெருந்து பேச மாட்டேன். ஒரு மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எனக்குள்ளே உண்டாகும். நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆண்டவர் சொன்னார், மகனே என் சமூகத்தில் நீ வருவியா? ஆண்டவர் சமூகத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் மகனே என் ஜனங்கள் சிதறப்பட்டு இருக்கிறாங்க, நீ போவியா லண்டனுக்கு? நீ கோ. சொன்ன, ஆண்டவரே எனக்கு தெரியாதப்பா, இந்த வேத வசனங்கள் எல்லாம் நான் ரொம்ப படிச்சு, ரொம்ப அப்பேற்பட்ட ஒரு பெரிய பாஸ்டர் ஃபேமிலியில இருந்தோ, பெரிய ஊழியக்கார ஃபேமிலியில இருந்தோ நான் இல்லை ஆண்டவரே. நான் ஒரு சின்ன சாதாரண ஒரு ஏழை, ஒரு கிராமத்துல வளர்ந்தவன், ஒரு சின்ன சாதாரண ஆள் ஆண்டவரே. என்னிடத்துல நீங்க கூப்பிடு. ஆண்டவர் சொன்னார், மகனே யூ கோ. ஆண்டவர் சொன்னார், என் பார், ஐம் சாரி, ஜஸ்ட் ஓவர்வெல் மீ, கேன் ஐ ஹேவ் டிஷ்யூ ப்ளீஸ். ஆண்டவர் சொன்னார், மகனே, தேங்க்யூ. ஆண்டவர் சொன்ன, மகனே நீ போ. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? என் வார்த்தையை உன் நாவல அக்னியா நான் வைக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், நான் சொல்றேன் பாருங்க, அந்த நாள் முதற்கொண்டுங்க என் தேவன் அந்த அக்னியா இந்த வார்த்தையை வாயில வைத்த அந்த நாள் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேர்னிங் டிசைர் எனக்குள்ள இருக்கு.
அடி வயிற்றுல ஒரு அக்னி எனக்கு தெரியாம பற்றி கொண்டு எரிந்து கொண்டே இருக்கு. ஆண்டவரே, எப்பெல்லாம் இங்க வரணும், நான் இந்த தேசத்தை இந்த சபையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக இந்த நாட்கள்லாம் இந்த இடத்துல எல்லாம் பைத்தியக்காரனை போல அழிஞ்ச உலக கண்களுக்கு ஒரு பைத்தியக்காரன் மாதிரிதான். ஆண்டவரே, இந்த ஜனங்கள்லாம் அழிஞ்சு போறாங்களே, நீங்க சொன்னீங்களே என் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறாங்க, நீ போ, ஒரு பெரிய கிணறை நீ தோண்டுவாய், அந்த கிணறுல அநேக ஜனங்கள் ஆயிரமாய் அந்த கிணற்றுல நீ கொடுக்கிற அந்த தண்ணீரை பருக வருவாங்க. அந்த தண்ணீர், அந்த கிணறு நான் கொடுக்கிற, அது உன் மூலியமா கொடுக்கிற. you go, you dig a well, the people would come. ஆண்டவரே, வனாந்திரமா இருக்கிறதே ஆண்டவரே, நீ போ மகனே, நான் உன்னை அனுப்புறேன். சொன்ன அந்த நாள்ல இருந்து ஒரு burning desire எனக்குள்ள, அக்னி அப்படியே பற்றி எரிகிறது. கர்த்தருடைய வார்த்தை அப்படிதாங்க. அவன் எம்மாவூர் சீஷர்கள் அவ்வாறுதான் போயிட்டே கொண்டு இருக்கிற பொழுது போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு, அவர் கண்களை திறந்துட்டாரா, அவர் இயேசுவை பார்த்த உடனே அவர் மறைந்து விட்டாரா. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 24:32 அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியில அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது, வார்த்தையை கவனிங்க, அதாவது இந்த வேத வாக்கியங்களை நீ விளக்கி ஆராய்ந்து புரிந்து கொள்ளலன்னா இந்த டிசைர் உனக்கு வராது. அதை விளக்கி சொல்வதற்கும் ஒரு ஊழியக்காரர் உனக்கு தேவை. அதனால்தான் நம்ம சொல்றோம், என்னைக்குமே நீங்க எப்பேற்பட்ட அங்கத்தினர்ல, எப்பேற்பட்ட ஒரு குழு பிரேயர்ல, இல்ல மற்ற ஊழியங்கள்ல, மென்ஸ் மினிஸ்ட்ரி, விமென்ஸ் மினிஸ்ட்ரி, அப்படி எப்படி இருந்தாலும் உங்களை நடத்துவதற்கு ஒரு சபை தேவை, உங்களை நடத்துவதற்கு ஒரு பாஸ்டர் தேவை. அந்த அனாயிண்டிங் அந்த ஊழியக்காரர் மேல இருக்கும், அந்த சபை மேல இருக்கும். You should be part of one church. Amen. Hallelujah. அதனால தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போடுறது இல்ல. வேத வாக்கியங்களை அவர்கள் விளக்கி காட்டின பொழுது, வேதம் சொல்லுகிறதா, வேத வாக்கியங்களை அவர் நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஓ வாவ், வாட் a word, what a word. கொழுந்து விட்டு எரியவில்லையா? இதாங்க நடக்கும், இதான் நடக்கும். ஆண்டவருடைய நாமத்தை அறிந்த நீ, சத்தியத்தின் வியாக்கியானங்களை அறிந்து கொண்ட நீ, கிரேஸ் அண்ட் லா இதற்குண்டான டிஃபரன்ஸையும் ஃபினிஷ்ட் வொர்க் ஆஃப் கிரைஸ்ட் உண்டான டிஃபரன்ஸையும் அறிந்து கொண்ட நீ, அதிலே தவித்துக் கொண்டு இருக்கிறவர்களுக்கும் இயேசுவை அறியாதவர்களுக்கும் போய் இதை சொல்லணும்ன்ற ஒரு பர்னிங் டிசைர் உனக்குள்ள உண்டாகணும். அப்படி உண்டாகல அப்படின்னா அந்த வியாக்கியானம் இன்னும் உனக்கு வெளிப்படுத்தப்படவில்லை என்று அர்த்தம். Because it's a consuming fire. சரி, ஓகே, டைம் ஆச்சு, நான் போறேன். அடுத்து நெக்ஸ்ட், the word of God. The word of God, அதே வார்த்தை எரேமியா 23:29 என் வார்த்தை அக்னியை போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலவும் இருக்கிறது. பாருங்க, சம்மட்டி, ஆமென். hammer is not my word like a fire, declares the Lord, and like a hammer. அதாவது ஃபயர்ல உன் ஹார்ட் மெல்ட் ஆகல அப்படின்னா ஹேமர் வச்சு அடிச்சிருவார் ஆண்டவர். கரெக்ட் தானே? ஆமா, போட்டு தள்ளிடுவார். ஹேமர் வச்சு போட்டு தள்ள மாட்டார், உன் ஹார்ட்டை நொறுக்கிடுவார். உங்க ஹார்ட் நொறுங்கிடும், அப்படியே சுக்கு நீரா உடைச்சிடும். அதுக்கு முன்னாடியே உங்க ஹார்ட் மெல்ட் ஆயிட்டோம். சோதனை வந்தா கூட பரவாயில்ல, தேங்க்யூ லார்ட்னு சொல்லுங்க. சோதிக்கப்படுகிறவன் பாக்கியவான். ஆமென். ஒரு வார்த்தை ஞாபகம் வருது, அவன் உத்தமன் என்று விளம்பின பின்பு. வா, என்ன வேர்டுங்க அதெல்லாம், என்ன வேர்டுங்க. ஆண்டவர் நீ உத்தமன் என்று விளம்பும்படிக்கு தான் அந்த சோதனை உனக்கு அனுமதித்து இருக்கிறார். ஆமென். கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியும் அது. கண்மலை யாருங்க? ரெண்டு வியாக்கியானம் இருக்கு இதுல. ஒன்னு பாருங்க, ஓல்டு வியாக்கியானம் என்ன அப்படின்னா, கண்மலை என்பது அன்ஹம்பிள்டு ஹார்ட், கடினமான வணங்கா கழுத்துள்ள ஜனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அன்ஹம்பிள்டு. எதுக்குமே நீ எவ்வளவு சுவிசேஷம் சொல்லு, எவ்வளவு சாட்சி சொல்லு, எவ்வளவு பாட்டு பாடு, எதுவுமே உருகாது அவங்களுக்கெல்லாம். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஆண்டவர் இதை பயன்படுத்துறாரு. ஆண்டவர் எடுப்பார் அப்படியே கையில சம்மட்டி எடுத்து, உன்னை டெஸ்ட்ராய் பண்ண மாட்டாரு. நோ கண்டம்னேஷன், சாரி, there is no ministry of condemnation on the இது இப்போ during the period. ஆனா கரெக்ஷன் அடிச்சு டப்புன்னு அடிச்சாருன்னு வைங்களேன், it will go into pieces. எங்க ஆளு தடையுமே, நீ தடவியாகலும் கண்டுபிடிக்கத்தக்கதாய் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஆமென். காணாம போயிடும் எல்லாமே. ஆமென். ஹல்லேலூயா. அது சம்மட்டிங்க. அந்த கண்மலை அது அன்ஹம்பிள்ட் ஹார்ட். நியூ டெஸ்டமெண்ட்ல கண்மலை கிறிஸ்து. அப்போ அந்த கடினமான அந்த அன்ரைச்சஸ்னஸ்ன்ற ஹார்ட் உனக்குள்ள இருக்கிற பொழுது, ரைச்சஸ்னஸ் அப்படியே செல்ஃப் ரைச்சஸ்னஸ், சாரி, செல்ஃப் ரைச்சஸ்னஸ்ன்ற ஹார்ட் உனக்குள்ள இருக்கிற பொழுது
ஓங்கி கண்மலையை ஆண்டவர் அந்த கண்மலையை அடிச்சு டப்புன்னு நொறுக்குனாருன்னு வச்சுக்கோங்களேன், it will go into pieces. Then you will see who's a real rock. That is our rock eternal, Jesus Christ. அவர் உனக்கு தெரியும். சரியா? அடுத்து இன்னொரு காரியம் நெக்ஸ்ட். தேங்க்யூ பிரதர். அடுத்து இல்லை, சும்மா அப்படியே எழுதிட்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு விசிபிளாக இருந்தால் உங்களுக்கு மைண்டில் நல்ல ஞாபகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ வேர்ட் ஆஃப் த லார்ட் இஸ் a sword. அது ஆவியின் பட்டயம். நான் ஏற்கனவே சொன்ன வேத வசனங்கள் வந்து ஒரு ஆப்பிளை போல, அதை அப்படியே சாப்பிடலாம். ரெண்டாவது வேத வசனம் வாழைப்பழத்தை போல, அதை உரிச்சு தான் சாப்பிடணும். இன்னொரு வகையான வேத வசனம் தேங்காயை போல, அதை உடைச்சி தான் சாப்பிடணும். ஆமென். இப்போ அந்த மாதிரி தான் வேதத்தை தியானிக்கிற பொழுது முன்பாக பின்பாக என்ன இருக்கு அப்படின்னு வாசிக்கணும். இதனுடைய பேக்ரவுண்ட் எதுக்காக எழுதப்பட்டிருக்குன்னா, இட் இஸ் ஆர்மர் ஆஃப் காட். இப்போ இந்த ஆர்மர் ஆஃப் காட், இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அந்த பேக்ரவுண்ட்ல ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை ஆவியின் பட்டயம், அதை எடுத்துக்கோ அப்படின்னு. அப்போ நீ சாத்தான போரிடுற பொழுது, இப்போ பாருங்க நிறைய பேர் வந்து, ஒருத்தருக்கு வந்து பேய் பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசு. ரட்சிக்கப்பட்டவனே பிசாசு பிடிக்குமா? பாதி பேர் இல்லைன்றீங்க, பாதி பேர் இல்லை. சரி, ரட்சிக்கப்பட்டவனே பிசாசு பிடிக்குமா? பிடிக்கும்னு சொல்றவங்கலாம் கை தூக்குங்க. பிடிக்காதுன்னு சொல்றவங்கலாம் கை தூக்குங்க. ரெண்டுத்துக்குமே கை தூக்காதவங்க கை தூக்குங்க. அவங்க நடுநிலையில் இருக்கிறாங்க. இப்படி தூக்குனாலும் பிரச்சனை, இப்படி தூக்குனாலும் பிரச்சனை. ஆண்டவர் கேள்வி கேட்ட மாதிரி. சரி, ஓகே. சரி, இப்போ பாருங்க நிறைய பேர் நம்ம ஊர்ல எல்லாம் பிசாசு பிடிச்சிடுச்சு அப்படின்னா, இங்க வாமா தம்பி வாங்க, கோட்டு சூட்டு போட்ட பிசாசுன்னு நினைக்காதீங்க. பிசாசை பிடிச்சிடுச்சு. இப்போ இவர் தான் ரட்சிக்கப்பட்டவர். ரட்சிக்கப்பட்டவனே பிசாசு பிடிக்காது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. வேதம் சொல்லுது, என்னைக்கு இயேசு ஏற்றுக்கிட்டீங்கன்னா என்ன வருதான் உள்ள சொல்லுங்களேன். ஆவியானவர் எப்படி வராராம்? நிரந்தரமா வராராம். ஆமென். நிரந்தரமா வராருன்னா கடைசி வரைக்கும் இருக்கிறார் உள்ள. இங்க வந்து பிசாசு நேரம் வந்துட்டு, ஹலோ ஆவியானவரே கொஞ்சம் ரைட் ஹேண்ட் எடுத்துங்க, நான் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு உட்கார முடியுமா? முடியாது. வெரி குட். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அப்போ இவருக்கு இப்போ வந்து நம்மால் என்ன பண்றான் பாருங்க, பேய் பிடிச்ச உடனே, தம்பி இப்போ உடனே ஐயா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு உடனே இவர் வர ஜெபம், பின்னாடி 2 பேர் நில்லுங்க அப்படின்னா இவர் உழ போறாருன்னு அர்த்தம். உழல்னா இவருக்கு தான் பிரச்சனை. இப்போ புரியுதுங்களா? இப்போ இவர் சொல்றாரு அப்படின்னு இவர் ஆடுதுன்னு வைங்களேன், உடனே நம்மளால குடிமையை பிடிச்சிக்குவான், இல்லை முடியை பிடிச்சிக்குவாங்க. நல்லா பாருங்க, இதெல்லாம் ஊர்ல மந்திரவாதிங்க பண்றது. இதெல்லாம் மதம் தான் மாறினாங்க, இன்னும் மார்க்கம் மாறவே இல்லை அவங்க. சரி, பிடிச்சிக்கிட்டு நீ எங்கேருந்து வந்த, நீ சொல்லு, உன் பேர் என்ன, உன் பேர் என்ன, இது வந்து என் பேர் முருகன், எங்கேருந்து வந்த, நான் சொல்ல மாட்டேனே. இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி எல்லாம் நீங்க சிரிக்கிறத பார்த்தா ரொம்ப பார்த்துருக்கீங்க போல இருக்கு. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு யூடியூப்ல. அந்த மாதிரிலாம் சும்மா உங்களுக்கு டைம் பாஸ் ஆகணும்னா போய் பாருங்க. நான் ஒரே ஒரு ப்ரோக்ராம், காமெடி ஜங்ஷன் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இதுல, சன் டிவியில். அதை பார்ப்பேன் எப்பெல்லாம் டைம் வந்து எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் வேணும்னா அதை நான் உட்காந்து பார்த்து நான் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருப்பேன். ஜோக் அடிக்கிறானா அடிக்கலையா மொக்கையா ஏதோ ஒன்று நான் சிரிச்சிட்டே இருப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல டைம் பாஸ் வேணும்னா அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பாருங்க. விழுந்து விழுந்து சிரிக்கணும். இவர் சொல்றாரு, இவர் வந்து என்ன சொல்றாரு, எங்க வந்த, நானு முருகன், எந்த ஊர்ல இருந்து வந்த. ஆண்டவர் அப்படி பண்ணவே இல்லைங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல சாத்து பிசாசுனால சோதிக்கப்படுறாரு ஆண்டவர். ஆண்டவர் வந்து அவங்ககிட்ட, பிசாசு எங்கிருந்து வந்த, எந்த அட்ரஸ், எந்த இடத்துல நிறைய டீமன்ஸ் இருக்கு, நீ யாரு, அதெல்லாம் ஆண்டவர் கேட்கவே இல்லை. நீ தேவனுடைய குமாரனா இருந்தா மேல இருந்து குதியம் பார்க்கலாம், அப்பால இப்போ சாத்தானே. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலும் உயிர் வாழ்வான். ஞாபகம் இருக்கா? சொல்றாரு, he counted the scriptures, he was quoting the scriptures. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை தான் பேசிட்டு இருந்தார் பிசாசு கிட்ட. நீங்க போயிட்டு பிசாசு கிட்ட போயிட்டு, நீ யாரு, உன் அட்ரஸ் என்ன அப்படின்னா அவ்வளவுதான். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அந்த மாதிரி யாராவது கிமிக்ஸ் மேஜிக் எல்லாம் பண்ணாங்கன்னா கூட ப்ளீஸ் டோன்ட் பிலீவ். ஆமென். பிசாசு கிட்ட எப்படி டீல் பண்ணணும்னா the way how Jesus behaved. ஆண்டவர் வந்து பார்க்குறாரு. அது சொல்லணுங்க அட்ரஸ்.
நம்ம கேட்க கூடாது அட்ரஸ் கிட்ட, பிசாசு கிட்ட. நீ கை வச்ச உடனே நீ யார், நீ உன்னை பார்த்த உடனே யாருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிடணும். ஞான திருஷ்டிக்காரன் எவனா இருக்கிறானா என்று சொல்லி நீ தேடு. சாமுவேல சொல்றான் சவுல், யாரோ இருக்கானா என் உலகத்துல ஞான திருஷ்டிக்காரன் எவனா இருக்கிறானா அப்படின்ட்டு. டிசர்ன்மெண்ட், ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் உனக்கு இருக்கணும். ஒருத்தட்ட பேசுற பொழுது என்ன ஆவின்னு சொல்லணும், அவங்க பிஹேவியர் என்னன்னு சொல்லணும், வே ஹவு தே ஸ்பீக், ஹவு தே பிஹேவ், நீ பார்த்து சொல்லிடணும். அந்த மாதிரி ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கணும். ஞான திருஷ்டிக்காரன் பார்த்த உடனே சொல்லணும். ஒரு இடத்துல பார்த்துட்டே இருக்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறேன், நான் அந்த ஒரு சகோதரி இருக்கிறாங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா, இயேசு நாமத்தினால வெளில வா அப்படின்னு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு இடத்துல உட்காந்து இருந்தா ஒரு 19 பேர் உட்காந்து இருக்கிறாங்க. அந்த சகோதரி வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்ளுகிறார்கள், ஆனால் முழுமையா ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. அனனியா சபீரா மாதிரி. அனனியா சபீரா, they are not a full believers. ஞாபகம் வச்சுக்கோங்க. that is why the judgment came upon them even in the New Testament. புரியுதுங்களாங்க? they are not full brethren. சகோதரர்கள் அல்ல, ரட்சிக்கப்படல. அவங்க தங்களை ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று தாங்களாக அழைத்துக் கொண்டார்கள். அதை உட்காந்துட்டு இருக்கிற அந்த மாதிரி ஒரு சகோதரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. தேங்க்ஸ் தம்பி. அந்த மாதிரி ஒரு சகோதரி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நான் அப்படியே ஜாம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஆப்பிரிக்காவுக்கு போகணும், டைம் ஆச்சு, எல்லாம் புக் பண்ண. திடீர்னு நான் உள்ள பிஸியா இருந்தேன். வெளியில வந்தேன், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட். 19 பேர் உட்காந்துக்கிறாங்க. திடீர்னு ஒரு சகோதரியை பார்த்தேன். என்னடா இது வித்தியாசமா இருக்கு, இயேசுவின் நாமத்தினால வெளியில வா சொன்ன உடனே ஒரு பெரிய டாக்டர் ஃபேமிலி, நல்லா என் ஹைட் இருக்கிறாங்க அந்த அம்மா, நல்லா வெல் டு டூ ஃபேமிலி, நல்லா ரொம்ப ரிச் ஃபேமிலி. இயேசுவின் நாமத்தினால வெளியில வா அப்படின்னு ஒண்ணு அப்படின்னு வர ஆரம்பிச்சாங்க. பக்கத்துல இருந்தெல்லாம் தெரிச்சு ஓடிட்டாங்க. இவ்வளவு நாள் பேய் கூட உட்காந்து பேசிட்டு. ஸ்பிரிட் ஆஃப் டிசர்ன்மெண்ட் உங்களுக்கு இருக்கணும். இது ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? ஆவியின் பட்டயம். ரெவல்யூஷன் சாப்டர் 12 verse 11, சாத்தான் மீகாவில் தூதான் யூஸ் பண்ண ரெண்டு காரியம் என்ன தெரியுமா? சாட்சியின் வசனம், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், சாட்சியின் வசனம், ரெண்டு தாங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன், இந்த வேதம் சொல்லுகிறது, இவனமாய் சொல்லுகிறது, அப்பால போ சாத்தானே, அவ்வளவுதாங்க. யூ ஷுட் கோட் த பைபிள் ஸ்கிரிப்சர்ஸ் அண்ட் ஹி வில் ஃப்ளீ அவே. ஆமென், ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. சரி, பட்டயம்னு சொன்னேன். அடுத்து வாவ், the word of the Lord எடுத்து வாசிங்க. சங்கீதம் 119 105. நான் முடிச்சிடுறேன், வாசிங்களேன். சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். God's word gives us a direction. இன்னைக்கு யாருக்காவது டைரக்ஷன் வேணுமா? நீ பாஸ்டர்ட்ட வந்து ஜெபம் பண்ணலாம். ஐ எம் வெரி ஹாப்பி டு ப்ரே ஃபார் யூ ஆல். சபையில் இருக்கிற ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, வயசுல அனுபவத்தில் மூத்தவர்கள், ஆவிக்குரிய அனுபவத்தில் மூத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. யூ கேன் கோ அண்ட் ஆஸ்க் தெம், பிரதர் ப்ளீஸ் எனக்காக ஜெபம் பண்ணுங்களேன், சிஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்களேன். Or you can ask for a counseling, but at the same time, my brothers and sisters, one thing you should be very, very clear: God gives direction, not man. இந்த வார்த்தை தான் பாருங்க, அதுல பாருங்க போட்டு, கர்த்தருடைய உம்முடைய வசனம், நல்ல கவனிங்க, இந்த வசனம் என் காலுக்கு தீபமா, ஓகேவா, என் பாதைக்கு வெளிச்சம். அப்பனா வந்து ஒரு அப்படியே ரொம்ப ஃபோக்கஸ் லைட் எல்லாம் கிடையாது. நல்லா கவனிங்க, என்னுடைய ஆழத்தை நான் சொல்றேன். ஃபோக்கஸ் லைட் கிடையாது. ரொம்ப இடத்துக்கெல்லாம் வெளிச்சம் வராது. ஒரு 20 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கெல்லாம் வெளிச்சம் வராது. அதான் சொல்றான் பாருங்க, அவன் எழுதுறான், என் காலுக்கு, அது பாருங்க, என் காலுக்கு தீபங்க, என் பாதைக்கு வெளிச்சம். அப்ப என்னன்னா, as the lamp moves you should go. அது டைரக்ட் பண்ற வழியில நீ போயிட்டே இருக்கணும். அது எல்லாத்தையும் காட்டாது உனக்கு. 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிற டைரக்ஷன்லாம் காட்டாது. One step ahead as God leads. One step ahead as God leads. One step ahead as God leads. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன் சத்தமா. இந்த வாழ்க்கை உனக்கு இருக்காமா சகோதரனே, சகோதரியே? இருட்டுல இருக்கிறியா நீ? உன் பாதைக்கு வெளிச்சம் யாரையாவது நீ தேடிட்டு இருக்கிறியா? வேற எங்கேயுமே இல்லைங்க, இதுதாங்க வெளிச்சம். இதுதான், இது பேசும். இன்னைக்கு கூட இந்த வார்த்தை உன்னோட பேசுங்க. இன்னைக்கு கூட இந்த வார்த்தையை படிக்கிறப்ப கண்ணில் ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வருது. ஏன்? இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை உன்னை பாதுகாக்கும், இந்த வார்த்தை உன்னை டைரக்ட் பண்ணும். அடுத்து இன்னொரு வார்த்தை, 5வது வசனம். அடுத்து 5வது, சரி, தேவனுடைய வார்த்தை இன்னொரு பேரபிள் பாருங்க, இன்னொரு டைப்பாலஜி. அது விதையா, எல்லாம் சொல்லுங்க, விதை. அது விதை.
சீஷர்களுடைய தொகை பெருகிற்று, வசனம் வளர்ந்தது. படிச்சிருக்கிறீங்களா அப்போஸ்தலர்ல? அது விதைக்கிறவனுடைய ஊமை எத்தனை பேருக்கு தெரியும்? விதையா. இப்போ சீட், God's word is a seed. இப்போ பாருங்க, இப்படி எடுத்து நம்ம இப்படி தூரோம். பைபிள் சொல்லுது கற்பாறையில போய் விழுந்துச்சான். நல்லா கவனிங்க, கற்பாறையில விழுந்துச்சான், முற்செடியில விழுந்துச்சான், அப்புறமா நல்ல நிலத்துல விழுந்துச்சான். ஆமென். இப்ப பாருங்க, கால் அடிப்படுற நடைபாதையில விழுந்துச்சு. ஒரே வசனம் தான். பாஸ்டர் நின்று 10 டிஃபரெண்ட் பாஸ்டர்ஸ் 10 டிஃபரெண்ட் மெசேஜ் அட் a டைம் கொடுக்கல உங்களுக்கு. ஒரே வேர்டு தான். இதுல இருந்தா கொடுக்கிறாரு. நம்ம சபையில எனக்கு இந்த பெருசா கதையெல்லாம் சொல்ல தெரியாது. அப்ப இதுதான் இதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதனால உங்களை அப்ப இந்த வார்த்தை தாங்க விதை. இத ஒரு பாஸ்டர் பேசுறாரு, ஒரே ஒரு சேம் வேர்ட். அப்போ வார்த்தையில விதையில மாசு கிடையாது, போய் சேருகிற நிலத்துல தான் பிரச்சனை. இப்போ உன் நிலம் எப்படி இருக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்கு அவளோடு கூட ஆண்டவரே அப்பா அவளோடு கூட வார்த்தை கேட்க வந்திருக்கிறப்பா, அந்த மாதிரி ஒரு ஹங்கர் உனக்குள்ள இருந்தது அப்படின்னா நல்ல நிலத்துல விதைந்த விதையை போல இருக்கும். அந்த விதையில எந்த மாசம் கிடையாது. நடைபாதையில போகுது, அப்படியே மெரிச்சிட்டு போயிடுறான். அடுத்து கற்பாறையில வருது, டக்கு 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 வளருது. பாருங்க, அதான் பாருங்க, என்ன ஒரு நாள் எடுக்கிறேன் இதை. கற்பாறை டக்கு டக்கு குயிக்கா வளர்ந்துருது. அந்த பாஸ்டர்ட்ட மெசேஜ் கேட்டா உடனே விசுவாசம் அப்படியே பேட்டரியில சார்ஜ் 100% ஏறி நிப்பாங்க. இப்படி அந்த இடத்துல போயிட்டு ஒரு வாவ், என்னமா பாஸ்டர் அந்த மெசேஜ், என்ன மெசேஜ் பாஸ்டர்? அதை கேட்ட உடனே அப்படியே 100% ஏறி நிக்குது. ஒரு பொன்னை போல புடமிட்டாலும் அப்படின்லாம் வந்துச்சுன்னு வைங்க, ஒரு அக்னிமயமான சோதனை வந்துச்சுன்னா எப்படி இறங்குதா? புஸ்லாம் இல்ல, காத்தடிச்ச பம்பு டயர் புஷ்குன்னு இழுத்து விட்டா எப்படி ஒரு புஷ்ன்ட்டு அந்த மாதிரி பலூன்ல காத்தடிச்சு அப்படின்னா போயிடுது பாருங்க, அந்த மாதிரி போயிடுது. இதுதான் அந்த மாதிரி இடத்துல விழுந்த விதை. முள்ளுல வளருது, அதுவும் வளர்ந்துச்சான். பைபிள் சொல்லுது, இவன் பாருங்க கவலையோடவே இருப்பான். நான் செத்தா நல்லா இருக்கும், நான் ஏன் வாழ்றேன் இந்த உலகத்துல, நான் எதுக்கு இருக்கிறேன்? அவர் சர்ச்சுக்கு வர்றாரு, பைபிள் கேட்கிறாரு, வசனம் படிக்கிறாரு, அந்நிய பாஷையில பேசுறாரு, வசனத்தெல்லாம் கேட்கிறாரு, எல்லாம் உண்டு. எல்லா விதமான பேசிக் என்ன சொல்றது கிறிஸ்துவ வாழ்க்கைலாம் உண்டு. ஆனா முள்ளு கூட வளர்ந்துனே இருக்கும் அவருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு சகோதரி சொல்லுவாங்க, ஏடா என்ன இளவு இது, என்ன உடனே பிள்ளைங்களை பார்த்து நாசமா போவ, புருஷனை பார்த்து உன்னை கட்டினத்துக்கு நான் ஒரு ஆட்டுக்கல்லை பெற்றுக்கலாம், என்ன கட்டியிருக்கலாம். இந்த மாதிரி சொல்ற புருஷனை பார்த்து, மனைவியை பார்த்து, இதெல்லாம் இவரெல்லாம் அப்படியே என்ன சொல்றது முள்ளோடுவே வளருவார் இவர். முள்ளோடுவே the thorns also will grow along with the word of God. சும்மா அப்போ when you speak the word you should be very careful. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், both life and death is in your tongue. நீ பேசுற பொழுது ரெண்டு பேர் வாட்ச் பண்றாங்க. Life from Jesus Christ, so angels of God. Death is a curse from demons, the demons. நீ என்ன பேசுறியோ நெகட்டிவா பேசுனா the demons will execute it. பாசிட்டிவா பேசுனா the angels of God will execute it. அதான் நடத்துவாங்க. நான் இன்னைக்கு சபைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிக்கிட்ட உனக்குள்ள. So the word you speak will take you to the destinations. Do you know that? ஆமென் சொல்லுங்களாங்க. ஆகவே வார்த்தை ரொம்ப முக்கியங்க. நல்ல நிலத்துல இந்த வார்த்தை. அடுத்து பிரதர் இன்னும் 2 பாயிண்ட் இன்னும் 5 நிமிஷத்துல சொல்லிடுறேன் உங்களுக்கு. எல்லாம் நோட் பண்ணி தியானம் பண்ணுங்க போயிட்டு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். திருவசனமாகிய ஞானம் களங்கம் இல்லாத ஞானப்பால். நல்லா கவனிங்க, இங்கிலீஷ்ல இருக்கு பியூர் மில்க், களங்கம் இல்லாம. எல்லாம் சொல்லுங்க களங்கம் இல்லாம. இன்னைக்கு மில்க் கொடுக்குறாங்க, ஆனா கலக்கத்தோடவே களங்கம் இல்லாம கொடுக்குறாங்களா? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இதுதான் பவுல் எழுதுறான். என்ன எழுதுறானா 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 Corinthians chapter 2 verse 17. So many people are giving a milk, but you have to check whether is it really a pure milk. சரியா? 2 Corinthians chapter 2:17. 2 கொரிந்தியர் 2:17. அநேகரை போல we do not peddle the word of God for profit. இங்க பாருங்க, அநேகரை போல நாங்கள் வேத வசனத்தை கலப்பாய் பேசாமல். வாவ், கலப்பாய் பேசாமல். ஐயா கலப்பா பேசக்கூடாது வேத வசனத்தை. அப்படி பேசினா அவன் மேல ஆக்கினை உண்டு. இன்னைக்கு நிறைய பேர் கலப்பா பேசுறாங்களா? சும்மா ஏதோ. இன்னைக்கு பாருங்க, ஒரு
சபைகளில் ஐம் சாரி, நம்ம யாருமே குறை சொல்ற ஊழியம் நம்மளது கிடையாது. எல்லாருக்கும் அழைப்பு உண்டு, எல்லாருமே இருக்கணும், நிறைய சபைகள் வேணும், நிறைய ஊழியங்கள் வேணும், நிறைய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும், இதுதான் பொதுவான முறையில். ஆனால் இன்னைக்கு பாருங்க, தடி எடுத்தவங்கலாம் தண்டல்காரன் மாதிரி இல்லை, அப்படிதான் ஒரு ரியல் அழைப்பு இல்லை. அவற்ற சொல்லியிருந்தேன், ஒரு மிஷினரி அழைப்பெல்லாம் வந்து ஒரு இட்ஸ் அ காலிங், எல்லாருக்கும் வந்துடாது. ரியல் அழைப்போட வந்து சும்மா ஏனோ தானோ இன்னைக்கு எதை சும்மா நடத்தணும் வந்தா ஒரு 10 நிமிஷம் பிரதர், ஒரு 15 நிமிஷம் வர்ஷிப் பிரதர், ஒரு 15 நிமிஷம் வேர்டு பிரதர், இங்கிலீஷ்கார துரை இவர், புரியுதுங்களா? 15 நிமிஷத்துல வேர்டு முடிஞ்ச உடனே டிங்கிடிக்கா 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 டான்ஸ் ஆடின்னு சபையில சினிமா பாட்டு போட்டு விசில் அடிச்சு டான்ஸ் ஆடின்னு இருக்கிறாங்களா? நீ பாரு, என்டர்டைன்மெண்ட் ஆகும்னு இது பண்ணி அதெல்லாம் ஓகே, தட்ஸ் ஆல் யுவர் என்டர்டைன்மெண்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு ஜட்ஜ் யூ, அதெல்லாம் ஓகே. ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கன்சிடர் பண்றியா? ஓகே, இட்ஸ் ஓகே, ஃபைன். பட் இட் ஷுட் நாட் கோ பிஃபோர் யுவர் த வேர்ட் ஆஃப் காட். இட் ஷுட் நாட் ரூயின் யுவர் கிறிஸ்டியன் லைஃப். ஞாபகம் வச்சுங்க, இன்னைக்கு எல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே சொன்னா கூட சரியா தெரியல. அவன் எழுதுறாங்க வேத வசனத்தை, ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் காட். 2 Peter chapter 2 verse 15. மன்னிக்கும், 2 Timothy chapter 2 verse 15. 2 Timothy 2:15. எல்லாம் சொல்லுங்களேன். வெட்கப்படாத ஊழியக்காரன் சத்திய வசனத்தை நிதானமாய், இல்ல எங்க பாருங்க, நிதானமாய் பகுத்து போதிக்கணும். ஆமென், அல்லேலூயா. இதுதான் கலப்படம் இல்லாத மில்க். பகுத்து நிதானமா போதிக்கணும். அப்போ அன்பான சகோதரனே சகோதரியே, கலப்படமான மில்க் வருதா நீங்க கண்டுபிடிச்சிடணும். யூ ஆர் லைக், என்ன எப்படி தெரியுமா இருக்கணுமா? நியூ பார்ன் பேபிஸ் மாதிரி இருக்கணுமா? நியூ பார்ன் பேபிஸ் என்ன பண்ணும்? பால் வேணும் அப்படின்னு அழுவும், தெரியுங்களா? அந்த மாதிரி you should be like that. You should be like a newborn babies. Hunger for the word of God. மான்கள் நீரோட மீது வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உன் மேல வாஞ்சையா இருக்கிறது ஆண்டவரே. என்னங்க வாவ், இந்த மாதிரி அனுபவங்க. அதுதான் வேர்ட் ஆஃப் காட். சும்மா ஏதோ வந்தோம் போனோம், பைபிள் படிச்சோம், ஏதோ படிக்க சொன்னாரு பாஸ்டர், 23வது சங்கீதத்தையே 23 வருஷமா படிச்சுப்பாங்க. பார்த்துட்டு இருக்கீங்களா? பைபிள்ல இருந்து ஒரு வசனம் சொல்லுங்களேன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சியடையேன். நத்திங் ராங் இன் இட். பட் 23 வருஷமா அதே படிக்கிறது தான் தப்பு. அப்ப கலங்கம் இல்லாத அந்த ஞானம் பால், இதுல கலக்கமே கிடையாது. இதுல வந்து விதையில தவறே கிடையாது. போதிக்கிறவன் தான் தப்பு. நிதானமாய் பகுத்து போதிக்கணும். There is no, you can't find any mistake in this word of God. But preachers may preach it differently. You should be very careful whether the milk is pure or corrupted one. Pure. நான் விசுவாசிக்கிறேன் ஏலிம் தமிழ் சபையில ஒரு ஆமேன் சொல்லிடுவீங்கன்னு நினைச்சேன். சரி, ஓகே. அடுத்து பாருங்க, அதே சப்ஜெக்ட்ல நீ பால் குடிக்க, சரி ஓகே, நியூ பார்ன் பேபி மாதிரி. அடுத்து அது இன்னொரு ஸ்லைடு போட்டுருங்க, அதோட முடிச்சிடலாம். we also want meatங்க. என்னங்க நீங்க, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். மேலும் சகோதரரே, 1 கொரிந்தியர் chapter 3 verse first 2 verses. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுக்குன்னே பேசாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவர்களானதா உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். சரி, இதெல்லாம் பிகினிங். இன்னும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களா இருக்கிறபடினால் இன்னும் பலனடையவில்லை. பாருங்க, நம்ம சபையில நியூ பார்ன் பேபிஸா நீங்க வந்தீங்கன்னா கூட கொஞ்ச நாள் தான் நியூ பார்ன் பேபிஸ் மாதிரி எனக்கு வந்து மில்க் வேணும்னு குடிச்சிட்டு அடுத்து நீ சொல்லணும், பாஸ்டர் we want a big burger, you know, like this, big meat, நல்ல பிரியாணி, நல்ல we are hunger, அப்படி சொல்லணும் நீங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்களேங்க. நான் விசுவாசிக்கிறேன் நம்ம சபையில மில்க்கும் கிடைக்கும், பெரிய பர்கர் லைக் திஸும் கிடைக்கும். ஓ சத்தமா ஆமென் சொல்லுங்களேங்க. ஹல்லேலூயா. பக்கத்துல இடிச்சு கேளுங்க, நீங்க பால் குடிக்க விரும்புறீங்களா இல்ல பெரிய பர்கர் குடிக்க சாப்பிட விரும்புறீங்களா? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. வேத வசனத்தின் மீது ஒரு தாகம். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உண்மை தெய்வம் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவில் நீங்கள் வேரூன்றி வளரவும், பரிசுத்த வேதாகமத்தின் ஆழமான சத்தியங்களையும் ரகசியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளவும் உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். ஏலிம் தமிழ் சபை லண்டன். ஆராதனை நேரம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை. இடம் மேனபார்க் கம்யூனிட்டி சென்டர், 524 ஹை ஸ்ட்ரீட் நார்த், மேனபார்க், லண்டன்.
ஆப்போசிட் ராயல் ரெஜென்சி ஹோட்டல். ஆவியில் நிறைந்த ஆராதனை, வல்லமையான போதனைகள். தேவன் உங்களை தொடுகிற பொழுது சூழ்நிலைகள் மாறும். ரெவரண்ட் டேனியல் ஸ்டான்லி. தொடர்புக்கு 07409552443, 07400700987. இமெயில் admin@elimtamil.org.uk. வெப்சைட் www.elimtamil.org.uk.